ஏர்டெல் ஏர் ஃபைபர் எக்ஸ்ட்ரீம் ஏர்டெல் ஏர் ஃபைபரை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். அதோட பிளான்ஸ், நீங்கள் புதுசாக ஏர் ஃபைபர் வாங்க போகிறீங்கன்னா என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இது எல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஜியோ ஏர் ஃபைபரை பற்றி எல்லாமே போட்டிருக்கிறோம். அதோட அன்பாக்சிங்கு, அதோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே போட்டிருக்கிறோம். இந்த வீடியோவில் ஏர்டெல் ஏர் ஃபைபரோட பிளான்ஸை பற்றி, நீங்கள் யார் யாருக்கெல்லாம் இது பெனிஃபிட்டாக இருக்கும், என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது, ஜியோ ஏர் ஃபைபரை கம்பேர் பண்ண சொல்ல இதில் ஒரு சில அட்வான்டேஜஸும் இருக்குது, ஒரு சில டிஃப்ரென்சஸும் இருக்குது. அதுவுமே நான் சொல்கிறேன். அதை கம்பேர் பண்ண சொல்ல இது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குன்னே சொல்லலாம். அது எல்லாமே சொல்கிறேன். இதுக்கு அடுத்து அன்பாக்சிங், இதோட எதனா நிறைய டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். இதோட அன்பாக்சிங்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துடும். இன்னும் அதிகமாகவும் இதை பற்றி பார்க்கலாம். இதெல்லாம் பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் யூஸ் பண்ணி நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். காஞ்சிபுரத்தில், முக்கியமாக காஞ்சிபுரத்தில் பண்ணிகிட்ருக்கோம். ஏர்டெல் ஏர் ஃபைபர் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கால் பண்ணுங்கள் 9585006736. இல்லை ஜியோ ஏர் ஃபைபர் தேவைப்பட்டாலும் சரி, உங்களுக்கு எந்த ஏர் ஃபைபர் தேவைப்பட்டாலும் சரி, காஞ்சிபுரத்தில் பண்ணிகிட்ருக்கோம். காஞ்சிபுரத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உங்கள் இடத்துல சிக்னல் நல்லா கிடைச்சா போதும். ஓகேங்களா? டவர் இப்போ உங்களுக்கு மொபைலில் சிக்னல் நல்லா கிடைக்கிது அப்படின்னா 4Gனாலும் சரி, 5Gனாலும் சரி, முக்கியமாக 5G நல்லா கிடைக்குதுன்னா நம்மளுக்கு கால் பண்ணிங்கன்னா நம்மளே வந்து உங்களுக்கு சைட் விசிட்டில் செக் பண்ணி சொல்லிடுவோம் உங்கள் லொக்கேஷனில் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கால் பண்ணுங்கள் 9585006736. ஓகே, இந்த ஏர்டெல் ஏர் ஃபைபர் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், இப்போ நார்மல் ஃபைபர் வந்து நம்மளுக்கு ஒயரிங், ஒரு இடத்துல போல் இருக்கும், அந்த போலில் இருந்து நம்ம வீட்டுக்கு ஒயர் எடுத்துகிட்டு வரணும், அதுக்கப்புறம் உள்ள ரவுட்டர் இருப்பாங்க. இது ஏர் ஃபைபர்ன்றதுனால அந்த ஒயர் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு வீட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு மோடம் வச்சுருவாங்க, அவுட்டோர் யூனிட்டு, கீழே வந்து நம்மளுக்கு ரவுட்டர் வச்சுருவாங்க, அங்கேருந்து ஒரே ஒரு கேபிள். ஸோ நம்ம டிஷ்ஷு எப்படி மாட்டுறோம், டிஷ்ஷு வந்து நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு கனெக்ஷன் இருக்கும். மேலே டிஷ்ஷு மாட்டுவாங்க, கீழே செட்டப் பாக்ஸ் மாட்டுவாங்க, அதிலேருந்து ஒரே கேபிள். அதே சேம் கான்செப்ட் தான். ஓகேங்களா? இது டவரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இது முழுக்க ஏர் ஃபைபர்னாலே மொபைல் டவரை பேஸ் பண்ணி தான் இது ஒர்க் ஆகும். ஸோ நம்மளுக்கு ஒயரிங் பிரச்சனை இல்லை. ஏர் ஃபைபரோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த ஒயரிங் பிரச்சனை உங்களுக்கு கிடையாது. இன்னொன்று, நீங்கள் உங்களுக்கு நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக தேவை. ஓகேங்களா? நெட் கனெக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுதுன்னா நீங்கள் தாராளமாக ஏர் ஃபைபர் போகலாம். அதேமாதிரி உங்கள் ஏரியாவில் சுத்தமாக எந்த ஃபைபருமே கிடையாது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஏர் ஃபைபர் போகிறது ரொம்ப பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். இதில் ஏர் ஃபைபர் இல்லாமல் டிவி, அந்த ஐபிடிவியும் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஐபிடிவியும் வருது, ப்ளஸ் ஓடிடியும் வருது. நீங்கள் ஓடிடியும் பார்ப்பீங்க, செட்டாப் பாக்ஸும் தனியாக பார்த்துட்டு இருக்கிறீங்க, இன்டர்நெட்டும் தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு 3 காம்போவாக இது கிடைக்கிறதுனால விலை மற்ற கம்பேர் சொல்ல விலை இது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இது ஒரு பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். ஸோ ஏர்டெலுக்கும் ஜியோ ஏர் ஃபைபருக்கும் என்ன வித்தியாசம் வருதுன்னா, ஏர்டெல் ஏர் ஃபைபரில் வந்து இன்னும் கொஞ்சம் லொக்கேஷன்ஸ் அதிகமாகவே கிடைக்குது. அதேமாதிரி ஏர்டெல் ஏர் ஃபைபரில் வந்து உங்களுக்கு நெட்டு மட்டும் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை ஓடிடி பிளானோடவும் எடுத்துக்கலாம். இப்படி தனியாக இருக்குது பிளான்ஸு. ஜியோ ஏர் ஃபைபரில் அப்படி கிடையாது. எல்லாமே ஓடிடியோடு சேர்ந்து தான் வரும், எல்லாம் செட்டாப் பாக்ஸோடு சேர்ந்து தான் வரும், தனியாக கொடுக்க மாட்டாங்க. பட் ஏர்டெல் அப்படி கிடையாது. நீங்கள் நெட்டு மட்டும் வேணும்னா நெட்டு மட்டும் வாங்கிக்கலாம், இல்லை எனக்கு ஓடிடியோடு சேர்த்து கொடுங்க, டிடிஹெச்சோடு சேர்த்து கொடுங்கன்னா அதோட சேர்ந்தும் பிளான்ஸ் இருக்குது. அந்த பிளான்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட நான் ஃபஸ்ட்டு ஏர் ஃபைபர் வாங்க போகிறேன், ஏர்டெல் ஏர் ஃபைபர் வாங்க போகிறேன், எனக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2500 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 2500 நீங்கள் பே பண்ண சொல்ல என்னென்னா, உங்களுக்கு ரவுட்ரு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. ரவுட்டருக்கு எந்த சார்ஜஸும் வராது, இன்ஸ்டாலேஷன் எந்த சார்ஜஸும் வராது, 4K ஆண்ட்ராய்டு பாக்ஸ் அதுக்குமே எந்த சார்ஜஸும் வராது. ஸோ 2500 என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு 3 மந்த்துக்கான அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணுறீங்க. ஓகேங்களா? 3 மாதம் அமௌண்ட் வந்து முன்னாடியே கொடுக்குறதுனால இது எல்லாமே ஃப்ரீயாக வந்துடுது. இது ஒரு அட்வான்டேஜ் தான். இதுவே ஏர்டெல் ஃபைபர் இருக்குது. ஃபைபரில் என்னென்னா நீங்கள் 1 மந்த் கனெக்ஷன்லாம் எடுத்திங்கன்னா 6 மந்த் கனெக்ஷன் எடுக்க சொல்ல ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. இதே 1 மந்த் கனெக்ஷன் எடுத்துன்னா இன்ஸ்டாலேஷனுக்கு ஒரு 1000 ரூபா பே பண்ண சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா 3 மாதம் அமௌண்ட் கட்டுறோம், 3 மாதம் அமௌண்ட் கட்ட சொல்ல கிட்டத்தட்ட எல்லாமே ஃப்ரீ அப்படின்ற கணக்கில் வரதுனால இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம். உங்களுக்கு நெட்டும் தேவைப்படுது, ஓடிடியும் தேவைப்படுது, டிவியும் தேவைப்படுது, இல்லை நெட்டு மட்டுமே தேவைப்படுதுன்னா இது கண்டிப்பாக பெஸ்ட்டான ஆப்ஷன் தான். ஏன்னா 3 மாதம் அமௌண்ட் தான் கட்டுறீங்க, நம்மளுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்களே, இன்ஸ்டாலேஷனு, ரவுட்டர் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்களே. ஓகே, இதோட பிளான்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நெட்டு மட்டும்தான் தேவைப்படுது, ஒய்ஃபை ஓடிடி தேவையில்லை அப்படின்னா நீங்கள் 499 பிளான் சூஸ் பண்ணலாம். இந்த பிளான் எல்லாமே ப்ளஸ் ஜிஎஸ்டி ஆட் பண்ணிங்க. நான் ஜிஎஸ்டியோட சேர்த்தே சொல்கிறேன். இப்போது நீங்கள் 499 ரூபா பிளான் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் நெட்டு மட்டும் 40 MBPS ஸ்பீடும் நல்லாவே 40 MBPS தராங்க. அன்லிமிட்டட் டேட்டான்றாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது 1000 GB. அதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ஏர் ஃபைபர்னாலே 1000 GB தான் தருவாங்க. ஆனால் 1000 GB யாரும் யூஸ் பண்ண போகிறதில்ல. கண்டிப்பாக அது நீங்கள் என்ன தான் டவுன்லோட் பண்ணாலும், இல்லை டிவி பார்த்தாலும், யூடியூப் பார்த்தாலும் 1000 GB யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்தளவுக்கு டேட்டா யூசேஜ் இருக்காது.
இது பார்த்தீங்கன்னா நீங்கள் 2500 பே பண்ணுறதுனால 4 மாதம் வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? நீங்கள் 5வது மாதம் தான் நீங்கள் பில் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ 2500 பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 4 மாதம் இது வந்துடும். இது வெறும் இன்டர்நெட் மட்டும்தான். 40 MBPS பிளானில் வெறும் நெட்டு மட்டும் தான். உங்களுக்கு வைஃபையோ அந்த IPTV செட்டாப் பாக்ஸோ உங்களுக்கு தர மாட்டாங்க. வெறும் நெட்டு மட்டும். எனக்கு நெட்டு மட்டும் வேணுங்க, எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்க, எனக்கு நெட்டு மட்டும் இருந்தால் போதும், இல்லை என்னோடய வீட்டுக்கு நெட்டு தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு நெட்டு மட்டும் தாங்க அப்படின்றவங்களுக்கு பெஸ்ட்டான பிளான்னே சொல்லலாம் ஏர் ஃபைபரை பொறுத்த வரைக்கும். எனக்கு நெட் கனெக்ஷன் தேவைப்படுது, ஆனால் எங்கள் ஏரியாவில் ஏர் ஃபைபர் இல்லவே இல்லை, ஆனால் எனக்கு மொபைலில் சிக்னல்லாம் நல்லா தான் வருது, எனக்கு ஏர் ஃபைபர் இருந்தால் சொல்லுன்றவங்களுக்கு பெஸ்ட்டு ஒர்த்தான பிளான்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 499ன்றது ப்ளஸ் ஜிஎஸ்டி ஆட் பண்ணிங்கன்னா 588 ரூபா. இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இதை யாருமே சொல்ல மாட்டாங்க. 588 பில்லுன்னு உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 588 தான் வரும். 499 ரூபா பில்லு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. ப்ளஸ் ஜிஎஸ்டியோடு சேர்த்து 588 தான். ஸோ 580 ஃபஸ்ட்டு 4 மாதம் நீங்கள் பே பண்ணவே தேவையில்லை. ஏன்னா 2500 பே பண்ணதுனால 5வது மாதத்துலேருந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நெட்டு மட்டும் வேணுன்றவங்களுக்கான அடுத்த பிளான்னு பார்த்தீங்கன்னா 799. இதுவும் அதே தான். ப்ளஸ் ஜிஎஸ்டி சேர்த்துக்கணும், ப்ளஸ் 18% சேர்த்துக்கணும். இது என்னென்னா ஒய்ஃபை. இதில் இந்த பிளான் என்னென்னா 100 MBPSக்கான பிளான். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தது 40 MBPS. இது வந்து 100 MBPSக்கான பிளான். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 மாதம் பிளானாக எடுக்கிற மாதிரி இருக்கும். 6 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5322 ரூபா வருது. ஸோ இது வந்து 100 MBPS பிளானுன்றதுனால இது 799ங்களா, ப்ளஸ் ஜிஎஸ்டி சேர்த்திங்கன்னா 942 ரூபா. ஸோ ஒரு மாதத்துக்கு இது எவ்வளோனா 942 ரூபா. நீங்கள் அப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இது ரெண்டுமே நெட்டு மட்டும்தான். உங்களுக்கு ஓடிடியும் வராது, செட்டாப் பாக்ஸும் வராது. இப்போ வந்து எனக்கு செட்டாப் பாக்ஸும் கொடுத்துருங்க, ஓடிடியும் வேணுங்க அப்படின்றவங்களுக்கு ஸ்டார்டிங் பிளானே பார்த்தீங்கன்னா 699. 699ன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட நீங்கள் சேர்க்க சொல்ல உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 824 ரூபா. 825ன்னு வச்சிங்களேன், 825 ரூபா. இதில் 825ல் நீங்கள் 2500 பே பண்ணதுனால கிட்டத்தட்ட 3 மாதம் வந்துடும். நீங்கள் 3 மாதம் எதுவும் பே பண்ணதில்ல, 4வது மாதத்துலேருந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். இதில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை உங்களுக்கு நெட் கனெக்ஷன் வந்துடும், டிடிஹெச் வந்துடும், அந்த ஐபிஎஸ் டிவி செட்டாப் பாக்ஸ் கொடுத்துருவாங்க, ஓடிடியும் கொடுத்துருவாங்க. இது 40 MBPSக்கான பிளான் தான். அன்லிமிட்டட் டேட்டா. சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா 350 ப்ளஸ் டிவி சேனல்ஸு எல்லா சேனல்ஸுமே வந்துடும். தமிழில் இருக்கிற எல்லா சேனல்ஸுமே வந்துடும். அதனால் நீங்கள் சேனல்ஸை பற்றி கவலைப்பட தேவையில்ல. ஸோ இது கூட உங்களுக்கு ரவுட்டரும் வந்துடும், அந்த செட்டாப் பாக்ஸும் கொடுத்துருவாங்க. அந்த செட்டாப் பாக்ஸ் நெட்டில் மட்டும்தான் வேலை செய்யும். இன்டர்நெட் கனெக்ஷன் உங்களுக்கு இருக்கணும், அதுவும் ஏர்டெல் நெட் கனெக்ஷன் இருக்கணும். வேறு எந்த நெட் கனெக்ஷன் உங்களால் கனெக்ட் பண்ணக்கூடாது. கனெக்ட் பண்ணாலும் ஒர்க் ஆகாது. ஓடிடின்னு பார்த்தீங்கன்னா சன் நெக்ஸ்ட், முக்கியமான ஓடிடின்னு பார்த்தீங்கன்னா சன் நெக்ஸ்ட், ZEE5, ஜியோ ஹாட்ஸ்டாரு, இது இல்லாமல் இன்னும் ஹாஹா, ராஜ், இதேமாதிரி நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட நிறைய ஓடிடி கொடுக்குறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச முக்கியமான ஓடிடினா சன் நெக்ஸ்ட், ZEE5, சோனி லைவ், ஜியோ ஹாட்ஸ்டார். இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச முக்கியமான. இது எல்லாமே நிறைய இருக்குது, நிறைய ஓடிடி கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிளானு 699. இதுவே அடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா 100 MBPSக்கான பிளானு 899. சேம் அதே தான். ஒய்ஃபை, டிடிஹெச், ஓடிடி. இது வந்து 100 MBPSக்கான பிளானு. டிவி இதுவும் அதே தான். செட்டாப் பாக்ஸு உங்களுக்கு ஓடிடி எக்ஸ்ட்ரா வந்துடும், நெட் கனெக்ஷனும் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா 2500 பிளானில் உங்களுக்கு 2 மாதம் தருவாங்க. ஏன்னா இது பிளான் 899 இல்லை, அதனால் 2 மாதம் தருவாங்க. 3வது மாதம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்னென்னா நான் பார்த்ததில் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் என்னென்னா ஒய்ஃபை நெட்டு மட்டும் வேணுன்றவங்களுக்கும் அந்த தனி 2 பிளான் கொடுத்துட்றாங்க. இல்லை எனக்கு டிவியும் ஓடிடியும் வேணுன்றவங்களுக்கும் தனி பிளான் கொடுத்துட்றாங்க. இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. இது ஜியோவில் அந்த மாதிரி கிடையாது. இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதுமாதிரி இந்த ஏர்டெல்லோட IPTV செட்டாப் பாக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் சேனல் நம்பர் போட்டாலே போதும், டேரெக்டாக சேனலுக்குள்ளே போய்டும். அதனால் ஜியோ செட்டாப் பாக்ஸில் அப்படி கிடையாது. அது ஆப் உள்ளே போய் அது உள்ளே போய் இது உள்ளே போய் போகிற மாதிரி இருக்கும். இதில் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் வெறும் சேனல் நம்பரை ப்ளஸ் பண்ணிங்கன்னா போதும், சேனலுக்குள்ளே போயிடலாம். அதனால் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஜியோ செட்டாப் பாக்ஸ், ஜியோ ஏர் ஃபைபரை கம்பேர் பண்ண சொல்ல ஏர்டெல் ஏர் ஃபைபர் வந்து பெஸ்ட்டாகவே இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் பெஸ்ட்டாகவே இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அன்பாக்ஸ் எல்லாமே காட்டுறேன். நல்லாவே இருக்குது, பெஸ்ட்டாகவே இருக்குது. ஏன்னா ஏர் ஃபைபர்னாலே நம்மளுக்கு ஒயரிங் பிரச்சனை இல்லை. அதேமாதிரி நெட்டுக்கும் பிளானை கொடுத்துட்றாங்க. நீங்கள் ஒயர் கனெக்ஷன் எடுத்தாலும் உங்களுக்கு அதே 588 தான். ஒயர்லெஸ் ஏர் ஃபைபர் எடுத்தாலும் அதே 588 தான் சொல்ல. ஸோ ப்ரைஸும் ஒரே ப்ரைஸாக வருதுங்களா, அப்போ இதுவே எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்ற மாதிரியும் இருக்குது. இன்னும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு டெமோ அதெல்லாம் காமிச்சல இன்னும் நல்லாவே புரியும். ஸோ இதை தவிர்த்து எதனா வேலையில் எதனா டவுட்ஸ் இருக்குன்னா, அதுமாதிரி முக்கியமாக உங்களுக்கு ஏர் ஃபைபர் தேவைப்படுதுன்னா கால் பண்ணுங்கள் 9585006736. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருன்னா ஏர் ஃபைபர் தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண விடுங்க. தேங்க்யூ.